உங்கள் அனைவருக்கு அன்னை மரியா எப்படி நம்முடன் பயணிக்கின்றார், நம்முடன் இருக்கிறார், நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா இறைவேண்டர்களுக்கும் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கிறார் என்ற சிந்தனை அடிப்படையிலும் இப்பொழுது இருக்கிறேன் அனைவருடைய பண்புகளை பற்றி. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எல்லாரும் நிறைய மகிழ்ச்சி இல்லை நினைக்கிறேன். மகிழ்ச்சி இல்லைன்னா காரணமே என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்ணப்பம் எந்த மன்றாட்டு மாலையிலும் எழுப்பப்பட்டது என்று சொன்னால், இத்தாலி நாட்டில் லொரெட்டோ என்று சொல்லி 58ஆம் ஆண்டிலே முதலாக இந்த மன்றாட்டு மாலையால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள்ல இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். எப்பொழுது கேட்போம் என்று சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னதாக, சில ஆண்டுகள் 2019 20 ஆண்டுகளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. யாருமே பாதிக்கப்பட்டு திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டஸ் அவர்கள் இந்த மன்றாட்டு மாலைக்கான ஒப்புதலை வழங்குகிறார். ஆனால் அதை இயற்றியது அவர் அல்ல. எப்பொழுது இந்த மன்றாட்டு அல்லது விமான ஓட்டினுடைய கவன சிதறலா அல்லது எரிவாயு தீர்ந்ததானா என்ற எண்ணங்கள் அப்பொழுது அந்த அருள் சௌதி தன்னை ஏற்புரை சொல்லுகிற பொழுது, நான் இந்த அளவுக்கு சில பணிகளை என்னால் செய்ய முடியும் சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே ஒழித்து வரலாமா? மலையாள மொழி இவ்வாறு சொல்லுகிறது. யாராவது மலையாளத்துக்கு முன்னாங்கன்னா புரிஞ்சு நேரமா இருந்தா கொடுத்துக்கிடுங்க. நீங்களுடைய சந்தோஷத்தினுடைய காரணம் கன்னட மொழியில சொல்லியிருந்தார்கள், நம்ம இருக்கிறார். அன்னை மரியாத மகிழ்ச்சி கொண்டு வரும் என்று சொன்னால் ஏதோ நடந்திருக்கிறது. அது என்ன நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகில் பாவம் விளைந்ததால் சாவும் விளைந்தது. சாவும் விளைந்ததால்